புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 3.6 லட்சமாக உயர்ந்துள்ளதாக முதல்வர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் இன்று சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 3,06,119 உயர்ந்துள்ளது. பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ரூபாய் 112 கோடி திட்ட மதிப்பீட்டில் நாள் ஒன்றிற்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட முழுமையான தானியங்கி மற்றும் கணினி மயமாக்கப்பட்ட புதிய பால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் தேசிய பால்வள வளர்ச்சி திட்ட பங்காக ரூபாய் 46.27 கோடிகள் முதல் தவணையாக ரூபாய் 13.88 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துடன் இணைந்து ரூபாய் 34.35 கோடிகள் ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஐஸ்கிரீம் தொழிற்சாலையின் உற்பத்தி திறன் நாள் ஒன்றிற்கு 10,000 லிட்டரிலிருந்து 20,000 லிட்டராக விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகியவற்றை இணைக்கும் மேம்பாலம் ரூபாய் 483.51 கோடி மதிப்பீட்டில் அமைக்க மத்திய அரசு சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் மூலமாக பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் உட்பட பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தரின் 154வது பிறந்தநாளையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அதிகாலை முதலே அரவிந்தர் ஆசிரமத்திற்கு திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து அரவிந்தருக்கு மரியாதை செலுத்தினர். சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. பக்தர்களின் தரிசனத்திற்காக அதிகாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை அரவிந்தர் மற்றும் அன்னை பயன்படுத்திய அறைகள் திறந்து வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அறைகளை பார்வையிட்டு ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். பிறந்தநாள் நிகழ்வையொட்டி ஆசிரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பக்தர்களின் வருகையை முன்னிட்டு தேவையான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆரோவிலில் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்தநாளையொட்டி நடந்த போன்பயர் நிகழ்ச்சிகள் திரளான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லில் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிகாலை போன்ஃபயர் எனப்படும் நெருப்பு தியான நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதிரிமந்தர் வளாகத்தில் உள்ள ஆம்பி தியேட்டரில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் திரளான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு அமைதியான முறைகள் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நெருப்பு ஏற்றப்பட்டு ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனைகள் நினைவு கூறப்பட்டன. ஆண்டுதோறும் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்தநாளையொட்டி நடைபெறும் இந்த நிகழ்ச்சி ஆரோவிலில் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் மக்கள் நலச்சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் சார்பில் குடியிருப்பு பகுதிகள் சுதந்திர இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. முன்னதாக சங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், முன்னாள் செயலாளர் உத்ராடம், இணைப்பு செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர், துணை பொருளாளர் ரஞ்சித் ஆகியோர் மாணவர்கள் குழந்தைகளுடன் குடியிருப்பு பகுதியின் பிரதான சாலை வழியாக கையில் தேசிய கொடியேந்தி வீட்டை காப்போம் நாட்டை காப்போம் என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக குடியிருப்பு பகுதி மின் அலுவலகம் அருகே தேசிய கொடியை கொண்டு வந்தனர். அங்கு காலாப்பட்டு காவல் நிலைய துணை ஆய்வாளர் கிருபாகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுதுகோல், பிஸ்கெட் மற்றும் இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் நடந்த 80வது சுதந்திர தின விழாவில் அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். காரைக்கால் கடற்கரை சாலையில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் ரிஷிதா ரெட்டி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச் ஆகியோருடன் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் 2026-27 சம்பா தாளடி சாகுபடிக்காக நெல் மற்றும் விதைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 16.63 கோடிகள் 50 படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிடம், ரூபாய் 7.45 கோடிகள் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து சிறப்பு இடம் பெற்ற பள்ளிகள்
மற்றும் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கதர் துண்டு அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. காரைக்காலில் அன்பு நகரில் நடந்த சுதந்திர தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காரைக்கால் வடக்கு தொகுதி அன்பு நகரில் பாஜக சார்பில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. மாநில இணை அமைப்பாளர் கே. கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனாக்கள் வழங்கினார். விழாவில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டையில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டையில் 80வது சுதந்திர தின விழா 31வது ஆண்டாக நடைபெற்றது. விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்திய அவர் விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு VPS ரமேஷ்குமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்தவருக்கு மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆளுநர் மாளிகை, புதுச்சேரி சட்டப்பேரவை தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், தலைவர்களின் சிலைகள், புதுச்சேரி கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன. சட்டப்பேரவை அலுவலகம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு விளக்குகளால் அரசு அலுவலகங்கள் ஜொலிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் காவல்துறையினருக்கு பத்திரிகையாளர் சங்கங்கள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு சார்பில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளில் திரளான பள்ளி மாணவ மாணவிகள், குழந்தைகள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்த பின்னர் வீடு திரும்பிய குழந்தைகள் மற்றும் விழாவில் பங்கேற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவுப் பொருட்கள் மற்றும் குடிநீர் வழங்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்கம், ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பப்ளிக்ஸ் அசோசியேஷன் மற்றும் சட்ட உரிமைகள் கழகம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு தண்ணீர் பாட்டில், பிஸ்கெட் பாக்கெட் மற்றும் வாழைப்பழம் வழங்கப்பட்டது. அதேபோன்று சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் நேரில் கலந்து கொண்டனர். பத்திரிகை துறையில் செய்தி சேகரித்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுடன் மட்டுமல்லாமல் சமூக நலன் சார்ந்த பணிகளிலும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக அமைப்புகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கிய இந்த நிகழ்ச்சி சமூக சேவைகள், பத்திரிகையாளர்கள் அமைப்புகளின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் தேச பிரிவினை நாள் கருத்தரங்கம் அமைச்சர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது. காரைக்காலில் பாஜக சார்பில் ஆகஸ்ட் 14 தேச பிரிவினை நாள் வரலாறு மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் DKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமான் பங்கேற்றார். கருத்தரங்கில் தேச பிரிவினையின் வரலாறு, அதன் பாதிப்புகள் மற்றும் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் பேசப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய அமைச்சர் ராஜசேகரன் 5 தொகுதி லட்சியம் 4 தொகுதி நிச்சயம் என்ற இலக்குடன் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பங்கேற்றார்.
புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் இன்று நமது பாரத நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுவையின் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவியரின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் பங்கேற்று முதல்வர் மற்றும் ஆளுநருக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய ஆடிப்புற விழாவையொட்டி அம்மனுக்கு நடந்த வளைகாப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு ஆடிப்புறம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக நேற்று அம்மனுக்கு வளைகாப்பு நலங்கு வைபவம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் அறங்காவல் குழு சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையை அடுத்துள்ள பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடிப்புறம் விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆடிப்புறம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி ஆலயம் முழுவதும் பக்தி பரவசம் நிறைந்ததுடன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தாயார் அம்பாளை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் தாயார் அம்பாளுக்கு வளையல்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை வழங்கி தங்களது நேர்த்தி கண்ணை செலுத்தி வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக தாயாருக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. ஆடிப்புறம் விழாவின் சிறப்பம்சமாக ஆலய வளாகத்தில் சிறப்பு இசை கச்சேரியும் நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சிட்டம்பலம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட திருச்சிட்டம்பலம் ஊராட்சியில் 80வது சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் வசந்தபுரம் ஐயனார் கோவில் அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கௌதம திராவிடமணி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சுபாஷ், ஊராட்சி செயலாளர் ஜீவரத்தினம் உள்ளிட்ட அதிகாரிகள், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாக செயல்பாடுகள், பொதுநிதி செலவினங்கள், சீரான குடிநீர் விநியோகம், தூய்மை பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் 100 நாள் வேலை திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், நீர்நிலைகள் மற்றும் ஏரிகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கிராமத்தின் வளர்ச்சிப் பணிகளை மேம்படுத்துதல், குடிநீர் வசதியை உறுதி செய்தல், சுற்றுப்புற தூய்மையை பேணுதல் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகள் கேட்டறியப்பட்டன. முத்தேல்பட்டி தொகுதியில் கால்வாய் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேரில் பார்வையிட்டு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி முத்தியல்பட்டி தொகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் அனைத்து வாய்க்கால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முதலமைச்சர் ரங்கசாமியின் கவனத்திற்கு பிரச்சினையை கொண்டு சென்றதைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணி நிறுவனத்தினர் இணைந்து அடைப்புகள், குப்பைகளை அகற்றி வருகின்றனர். பணிகளை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து கால்வாய்களையும் முழுமையாக சுத்தம் செய்து தூர்வாரப்படும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்ற வேண்டும் என்றும் 1 வாரத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா
ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வீரர்களின் தியாகங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அவர்களின் தியாகத்தையும் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், கட்சி செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் கழிவுநீரில் துர்நாற்றத்தை போக்க நுண்ணுயிர் பாக்டீரியாக்களை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணநகர் பகுதிகள் இன்று தெளிக்கும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் வாய்க்கால்களில் கழிவுநீரை சுத்தப்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி கழிவுநீரில் துர்நாற்றத்தை போக்க நுண்ணுயிர் பாக்டீரியாக்களை கிருஷ்ணநகர் பகுதி முழுவதும் இன்று தெளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அதேபோல இத்திட்டம் காமராஜர் நகர் தொகுதி வாய்க்கால் முழுவதும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆடி கடைசி வெள்ளியையொட்டி காரைக்கால் பேரழகி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் சிங்காரவேலர் சாலையில் உள்ள பழமை வாய்ந்த பேரழகி பெரியநாயகி அம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கஞ்சி பார்த்தலுடன் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது. காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பின்னர் அன்னதானத்தில் பங்கேற்று உணவருந்தினர். அப்பாவி தமிழர்கள் சுட்டுக்கொலை, கர்நாடகா வனத்துறையின் மனிதநேயமற்ற செயலுக்கு கடும் கண்டனம். உண்மைகள் வெளிவர உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும். கர்நாடக மாநிலத்தின் காவேரி வனவிலங்கு சரணாலய பகுதிகள் தமிழகத்தை சார்ந்த அந்தோணி சுவாமி, ஜான்ரோஸ் பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 தமிழர்கள் கர்நாடக வனத்துறையினரால் மிக கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அடைந்தேன். தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து காட்டில் காணாமல் போன மாடுகளை தேடி சென்ற உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த அப்பாவி மக்களை மான் வேட்டைக்காரர்கள் என்று முத்திரை குத்தி கொண்டிருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அராஜக போக்காகும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்காப்பிற்காக சுட்டோம் என்கின்ற வனத்துறையின் ஒருதலைபட்சமான விளக்கம், அப்பட்டமான மனித உரிமை மீறலையும் இந்த கொடூர கொலையையும் மூடி மறைக்கப் போகும் முயற்சியை தவிர வேறில்லை. எல்லையோர பகுதியில் வாழும் ஏழை தமிழர்களின் உயிருக்கு அண்டை மாநில வனத்துறையினரால் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவத்தில் உள்ள உண்மை பின்னணி முழுமையான வெளிவர வேண்டும். மாநில வனத்துறையின் விசாரணை இதில் நியாயமாக இருக்காது என்பதால் மத்திய அரசு உடனடியாக இக்கொடூர சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் தவறிழைத்த வனத்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியின் முதலமைச்சர் ஏதுவார் குபேர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியின் முதலமைச்சரும் நகர தந்தை என்று அழைக்கப்பட்டவருமான ஏதுவார் குபேர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள ஏதுவார் குபேரின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஏதுவார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி விமான நிலையத்தில் விமான கடத்தல் போன்ற அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வகையில் ஆன்டி ஐஜாக் மாதிரி ஒத்திகை இன்று நடைபெற்றது.
மத்திய விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பான BCAS வெளியிட்டிருந்த அட்டவணையின்படி நடைபெற்ற இந்த ஒத்திகையின் மூலமாக விமான கடத்தல் போன்ற அவசர சூழ்நிலை ஏற்பட்டால் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் மீட்பு அமைப்புகள் ஒருங்கிணைந்து எவ்வாறு செயல்படுகின்றன என்பது சோதிக்கப்பட்டது. ஒத்திகையின் ஒரு பகுதியாக விமான நிலைய பாதுகாப்பு பிரிவின் குயிக் ரியாக்ஷன் டீம் வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு உருவாக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து விமான கடத்தல்காரராக நடித்த நபரை கைது செய்து பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்து சென்றனர். இந்த ஒத்திகையில் தீயணைப்புத்துறை, புதுச்சேரி போலீசார், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவ குழுவினர், ஆம்புலன்ஸ் குழுவினர், இண்டிகோ விமான நிறுவன குழுவினர், இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றன. மேலும் சென்னை NSGH சார்பில் பார்வையாளர் ஒருவரும் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை கண்காணித்து மதிப்பீடு செய்தார். மேலும் இந்த ஒத்திகையின் போது தகவல் தொடர்பு, பல்வேறு துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் அவசரகால நடவடிக்கைகள் உள்ளிட்டவை சோதிக்கப்பட்டன. பிரிவினை கொடுமைகள் நினைவு தினத்தை நிறைவு கூறும் வகையில் நடந்த சிறப்பு கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நிகழ்ந்த கொடுமைகள், உயிரிழப்புகள் மற்றும் மக்களின் துயரங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்ததுடன் திரளானோர் உயிரிழந்தனர். அந்த துயரமான வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கண்காட்சியை புதுச்சேரியின் நகராட்சி கட்டிடத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பிரிவினையின் போது மக்கள் எதிர்கொண்ட துயரங்கள், இடப்பெயர்வு மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது ஹசன் அபித் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய கொடி ஏந்தி அசத்திய பள்ளி மாணவர்கள். வீடுதோறும் தேசிய கொடி கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற வீடுதோறும் தேசிய கொடி இயக்க கண்காட்சிகள் பள்ளியின் மாணவ மாணவிகள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தி தேசப்பற்றை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய கொடியுடன் மாணவர்கள் அணிவகுத்து நின்ற காட்சி சுதந்திர தின விழாவின் தேசப்பற்ற உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தது. புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதிகள் மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்த அரிசி கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் தில்லைநகரை சார்ந்த சகோதரர்கள் பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து பாபு டிரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். நேற்றிரவு சாமியார் தோப்பு பகுதியை சார்ந்த பெருமாளின் மகன் ரவுடி வினோத், வயது 25, கடைக்கு வந்து பாபுவிடம் மாமூல் கேட்டுள்ளார். மேலும் மார்க்கெட் வீதியில் உள்ள மற்ற கடைகளிலும் மாமூல் வசூலித்து தருமாறு கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் மாமூல் பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். பாபு பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த வினோத் இருசக்கர வாகனத்தில் வந்து கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி பாபுவிற்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அப்போது கடைக்குள் பாபு மற்றும் அவரது மனைவி திருப்பூர சுந்தரி ஆகியோர் இருந்துள்ளனர். பெட்ரோல் குண்டுகள் வெடித்ததில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கின்றனர். வெடி சத்தம் கேட்டு பொதுமக்கள் அலறியடித்து ஓடியதால் மார்க்கெட் வீதிகள் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய ரவுடி வினோத்தை கைது செய்தனர். போலீசார் வருவதை அறிந்து தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்ததில் அவரது வலது மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவரது கையில் கட்டு போட்ட போலீசார்
பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வெளியூர் மங்கலம் தொகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு காய்கறி விதை தொகுப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி வெளியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பதிவு பெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் MKSP திட்டத்தின் கீழ் காய்கறி விதை தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளியூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு வெளியூர் மற்றும் மங்கலம் தொகுதியை சார்ந்த மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி விதை தொகுப்புகளை வழங்கினார். இந்த விதைகளை வீடுகள் மற்றும் குழுவிற்கு சொந்தமான இடங்களில் பயிரிட்டு குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதுடன் கூடுதல் வருமானம் ஈட்டவும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வெளியூர் வட்டார வளர்ச்சி அலுவலக இணை அதிகாரி கலைமதி, முன்னாள் சேர்மன் பாலமுருகன், சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விதை தொகுப்புகளை மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் பெற்றுக் கொண்டனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை பார்க்க நந்தீஸ்வரர் ஆலயத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட வளையல்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை பார்க்க நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு வளையலணி விழா நடைபெற்றது. இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட வளையல்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல்கள் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டதுடன் அறுசுவை அன்னதானமும் நடைபெற்றது. கோவில் நிர்வாகம் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் இணைந்து விழாவின் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கல்நீரம்மன் ஆலய ஆடி தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கல்நீர் அம்மன் கோவில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமையன்று தேரோட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்து அப்போதைய ஆளுநர் டியூப்லே வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதன்பின் ஒவ்வொரு ஆண்டும் தேரை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைப்பது மரபாக இருந்து வருகிறது. அதன்படி செங்கல்நீரம்மன் கோவிலில் கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. தினந்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. பாரம்பரியமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்து செங்கல்நீரம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மீனவ கிராம மக்கள் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் உள்ள மீனவ கிராம மக்களும் வருகை தருவதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.